ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இப்ப நம்ம நிலா இன்டர்வியூக்கு போக முடியலையே அப்படின்னு சோகமா உட்கார்ந்துருக்காங்க. அங்க பல்லவன் வராப்ல ஜூஸோட எடுத்துட்டு வந்து வெயில்ல எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இந்தாங்க நீ ஜூஸ் குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நம்ம நிலா. அதுக்கு பல்லவன் இருந்துகிட்டு யாருமே வரமாட்டாங்க. அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க பாருங்க, இதோட அப்படியே திரும்பி போயிடுவாங்க. இந்த வீட்டோட ராசி அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் உன் சொந்தக்காரங்க தான் சொல்றாங்கன்னா, நீ அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இந்த வீட்ல பொண்ணுங்களே தங்க மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இல்ல இல்ல எங்க அம்மா செத்து போனாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவங்களும் ஓடிட்டாங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவ கொன்னதே எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்காக எங்க அப்பா ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பல்லவன் சொல்றாப்ல. ஆனா உண்மையில என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேரனும் வராங்க. சேரன் வந்த உடனே இன்டர்வியூவ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம நிலா. நம்ம சேரனால அதுக்கு மேல பொய்ய மறைக்க முடியல. "என் கூட கொஞ்சம் வாம்மா" அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் மேஸ்திரிய வேலை செய்ற கட்டடத்துக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு, "சே சோழன் எதுக்காக உன்கிட்ட இப்படி சொன்னான்னு எனக்கு தெரியாதும்மா. உண்மைய சொல்லணும்னா நான் வந்து மேஸ்திரி தான். நான் வந்து ஆர்க்கிடெக்ட்லாம் இல்ல. நான் படிக்கவே இல்ல. நானே வந்து சித்தாளா வேலை போய் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இப்ப மேஸ்திரியா வந்து நிக்கிறேன். அவ்வளோதாம்மா. சோழன் ஏன் சொன்னான் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிலாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ரொம்ப கோவமா சோழன பார்க்க வராங்க. சோழன் கிட்ட வந்து, "நீ ஏன் என்கிட்ட இப்படி பொய் சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம சோழன் முழிக்க ஆரம்பிக்கிறாப்ல. ஏன்னா சொன்னது 1ஆ 2ஆ பல பொய்ய சொல்லி வச்சிருக்கிறாரு இல்லையா? அதனால முழிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் நிலா ஓப்பனாவே கேட்டுர்றாங்க. "என்ன உங்க அண்ணன் ஆர்க்கிடெக்டா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்ப கூட "ஆமா ஆர்க்கிடெக்ட் தான்" அப்படின்னு சொல்றாங்க. "நான் உங்க அண்ணன் ஆர்க்கிடெக்ட் இல்லன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு கேட்ட உடனே, "யாரு உங்ககிட்ட சொன்னது?" அப்படின்னு கேட்க, "உங்க அண்ணனே தான் என்ட்ட சொன்னான்" அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம சோழன் இதுக்கப்புறம் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே பிளேட்ட மாத்துறாப்ல. "நான் இப்படி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஊர்ல இருக்கும் பொழுது சொன்னேன். சும்மா தான் சொன்னேன். அப்போ உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும்னு எனக்கா தெரியும்?" அப்படின்னு ஏதேதோ சொல்லி, அப்படியே நிலாவுகிட்ட இருந்து தப்பிக்க அதாவது எஸ்கேப் ஆக பார்க்கிறாரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.